கருப்பு பணத்தை ஒழிக்க அடுத்த நடவடிக்கையாக தங்கம் குறிவைக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. கருப்பு பணத்தை வெளியே கொண்டுவர பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்து எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் கருப்பு பணம் அதிக அளவில் தங்கத்தில்தான் முதலீடு செய்யப்படுகிறது என்ற கருத்து உள்ள நிலையில் அடுத்த நடவடிக்கை தங்கத்தின் மீதுதான் இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. 1 கிராம் தங்கம் வாங்கினால் கூட அதற்கு பேன் அவசியம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். அதை மிகவும் கடுமையாக நடைமுறைப்படுத்துவார்கள். ஒன்று. இரண்டாவதாக, அதிகப்படியாக தனிநபர் ஒருவர் இத்தனை சவரன் தான் வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு அளவு வரக்கூடும். ஏற்கனவே தங்க டெபாசிட் திட்டம், தங்க பத்திர திட்டத்தை கடந்த ஆண்டு மத்திய அரசு அறிவித்தது. இந்த திட்டத்தை கருத்தில் வைத்து மக்களிடம் பயன்படுத்தப்படாமல் உள்ள தங்கத்தை முதலீடு செய்ய அறிவுறுத்தப்படலாம் என தெரிகிறது. ஒருவர் எவ்வளவு தங்கம் வைத்திருக்கலாம் என்பதற்கு உச்ச வரம்பை மத்திய அரசு கொண்டு வந்தாலும் ஆச்சரியம் இல்லை என்கிறார்கள் நிபுணர்கள். டிஜிட்டல் மூலமாக தங்கம் வாங்குவது, விற்பது நடைமுறைப்படுத்தப்படும். தனிநபர்கள் நகைகளாக வைப்பதற்கென்றும், நகைகள் தவிர நாணயம், பிஸ்கட் போன்ற வகைகள் வைப்பதையும் இரண்டாக பிரித்து, இதில் நகைகளுக்கு இவ்வளவு, முதலீடு நோக்கத்தில் செய்யக்கூடிய வாங்கக்கூடிய பிஸ்கட்டுகள், நாணயங்கள் ஆகியவற்றிற்கு இவ்வளவு என்றிருக்கும். மின் பரிவர்த்தனைக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் வழங்குவதால் தங்கம் வாங்குவது, ரியல் எஸ்டேட் போன்றவற்றிற்கான பரிவர்த்தனைகள் அனைத்தும் மின் பரிவர்த்தனைகள் மூலம் நடக்க வேண்டும் என்ற நடைமுறையும் விரைவில் அமலுக்கு வரலாம் என்பது நிபுணர்களின் கருத்தாக உள்ளது.